ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையில் வருகிறோம். தந்தையாகிய எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, சபைக்கு எஜமானாய் ஆண்டவரே, தலையாய் எஜமானாய் இருக்கிறவரே, எங்கள் ஆடுகளின் பிரதான மெய்ப்பனே, எங்கள் தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த ஆவியானவர் மூலமாய், தகப்பன் மூலமாய் எங்களோடு கூட பேசி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே தகப்பனே உம்மை அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே தகப்பனே பொறுப்படுத்திக் கொள்வீராக. வாரும் ஆவியானவரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. வாரும் ஆவியானவரே தகப்பனே பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர் கொடாதவைகள், வேதத்துக்கு புறம்பானவைகள் ஒன்று கூட என்னிலே காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தாப்பனுடைய நாமத்தினாலும் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனே உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகங்களும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய கிருபையும் வல்லமையும் பலனும் ஆரோக்கியமும் ஆண்டவரே என்னை ஆண்டு கொள்வதாக, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்வதாக உமது கரத்திலே கொடுக்கிறோம். திரியேக தேவனே, எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இயேசு மகாராஜாவே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு அவர் கொடுத்த வார்த்தை மாலை செய்தி. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசிக்கொண்டே வரார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பது அவரவருக்கு நன்றாக தெரியும். சில காரியங்கள் நடக்காமல் இருப்பதுனால அவர் வார்த்தையில் உண்மை இல்லாதவராய் இருக்க போவதில்லை. அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராகவே இருப்பார். உண்மையற்றவர்கள் மனிதர்கள் தான், மனிதர்களாகிய நாம் தான், சத்ருவாகிய சாத்தானும் மனுஷரும் தான். ஆனால் சிருஷ்டித்த கர்த்தர், நமக்கு வாக்கு பண்ணின தேவன், பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நாம் தகுதியற்ற நமக்காக கொடுத்து அவர் மூலமாய் அவருடைய திரு சரீரத்தின் மூலமாய் அவருடைய ஜீவனின் இரத்தத்தின் மூலமாய் நமக்கு வெளியேற பெற்ற மன்னிப்பும் மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பையும் கொடுத்திருக்கிறார். மரணத்தின் மீது அவராலே நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். நம்மால் அல்ல, அவராலே இந்த ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வெளியேற பெற்ற தேவன் வார்த்தையாலே சகலவற்றையும், தமது வாயின் வார்த்தையாலே சகலவற்றையும் சிருஷ்டித்த, படைத்து உருவாக்கி சகலத்தையும் தமது வார்த்தையாலே தமது கரத்தினாலே ஆளுகை செய்கிற, முடிவில்லாத ஆளுகை செய்கிற அவர் ஒருவரே வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள், காரியங்கள் கடந்து போகிறதை வைத்தெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையற்ற மனிதர்களாகிய நாம் அவரிடத்தில் உண்மை இல்லாதவர்களாய் போய்விடுகிற ஒரு காலம் வருகிறது. அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் இராதபடி போகிற ஒரு காலம் வந்து விடுகிறது. ஆனாலும் அந்த காலத்தில் இருந்து உண்மையற்றவர்களாகிய நம்மை அவருக்கு உண்மை உள்ளவர்களாக மாற்றுகிறார், மன்னித்து மாற்றுகிறார். அவருடைய வழியில் இருந்தவர்கள் அவருடைய வழியில் இல்லாதபடி போன காரியத்திலிருந்து அவர் வழி தப்பி போன ஆடுகளை திரும்ப அவருடைய வழியாகி அவருடைய வழியில் கொண்டு வந்து விடுகிறார். அதனால் வந்த சகல சேதாரங்களையும் அவர் பொறுப்படுத்தி கொண்டு, எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்தி கொண்டு தமது கரத்தில் வைத்து அதை எல்லாம் சீர்படுத்தி சரிப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவரிலே நிலை நிற்க செய்கிறார். எல்லாவற்றிலும் எங்கு பார்த்தாலும் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிற தேவன், நாம் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையை நாம் இப்பொழுது பார்க்கும் பொழுது உண்மையிலேயே கர்த்தர் தான் சொன்னாரா, மனுஷன் சொல்லிட்டானா, கர்த்தர் தான் சொன்னாராங்கிறது அப்படி இப்படி இருந்து எட்டி பார்த்துட்டு போகுது. திருப்பி பழையபடி என்ன, இல்லை கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் தான் சொல்லுகிறார் என்று சொல்லி. ஆனாலும் கூட அப்படி மாறி மாறி போனாலும் தேவன் நமது பேரில் கோபப்படாதபடி கிருபையும் இரக்கம் உள்ளவராய் நம்மை மன்னித்து அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றும்படி அவர் தீவிரமாய் உள்ளார், வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதை வெகு சீக்கிரத்தில் கர்த்தருடைய நாமம் அதை விளங்க பண்ணும். நாம் திடனற்று போகிறோம். கர்த்தர் தாமதிக்கிறதுனால இன்னும் தாழ்த்துகிறதுனால, இன்னும் கட்டவிழ்த்து விடாமல் இருக்கிறதுனால சோர்ந்து போகிறோம், ரொம்பவே சோர்வுற்று போகிறோம். அதுக்கு ஏற்றபடி ஆளுங்க வந்துடுறாங்க, அதுக்கு ஏற்றபடி மனுஷர்கள் வந்துடுறாங்க, அதுக்கு ஏற்றபடி
குரல்கள் வருகிறது, சத்தங்கள் வருகிறது, கூக்குரல்கள் வருகிறது, ஆவேசங்கள் வருகிறது, ஆர்ப்பாட்டங்கள் வருகிறது, சண்டைகள் வருகிறது, வாக்குவாதங்கள் வருகிறது, தர்க்கங்கள் வருகிறது. இதனால் நீ இருக்கிற வருத்தங்கள், வேதனைகள் அதிகமாகிறது. ஆனாலும் கூட கர்த்தர், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர், யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்னவர், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தில் நிறைவேற்றாதிருப்பாரோ, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல என்று சொன்னவர் உண்மை உள்ளவர் என்பதை அவர் மெய்ப்பிப்பார் என்று சொல்லி எல்லா சோகத்திலும் துக்கத்திலும் வேதனைகளிலும் பாடுகளிலும் இதையே சொல்லிக்கொண்டு அவர் கரத்திலிருந்து நல்ல முடிவுகள் வரும், சமாதானமான முடிவுகள், ஜெயகீர்த்தியான முடிவுகள் உண்டாகும், மீட்புக்கான முடிவுகள், விடுதலைக்கான முடிவுகள், சிறையிருப்பை திருப்புகிற காரியங்கள், அற்புதங்களை செய்கிற காரியங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் கட்டவிழ்த்தார் என்று கட்டுகளை அறுத்து நுகங்களை முறித்து சிறையிருப்புகளை திருப்பி தெற்கத்து வெள்ளங்களை தமது பக்கமாய் அவர் பிள்ளைகள் பக்கமாய் திருப்பினார் என்று அறியப்படும் போது நாம் தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு தூரம் சந்தேகப்பட்டோம் என்பதை அறிந்து நமக்குள்ளேயே வெட்கப்பட்டு நமக்குள்ளே நாணி கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதை மெய்ப்பித்திட்டார் என்று சொல்லும்படி செய்வார். அப்படி செய்வார் என்று சொல்வது தான் அவருக்கு பிரியமாக இருக்குது. செய்துக்கிட்டே இருக்கும்போது செய்வார் என்றதில்லை, இன்னும் எதுவுமே செய்த மாதிரியே தெரியலையே என்கிற நிலையில் செய்வார், முடிச்சிடுவார், மீட்டுருவார், விடிச்சிடுவார்னு வரும்போது டப்புன்னு வந்து நின்றுடும். கர்த்தருடைய கரத்தின் வல்லமை வந்துடும். கர்த்தருடைய கரத்தின் வல்லமை அவர் ஒரு பிள்ளைகளுக்கு வாசஸ்தலத்துக்குள்ளே கர்த்தர் பிரவேசிப்பார். நன்மை செய்கிற தேவன், விடுவிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், சகல தீமைகளையும் நம் பிரச்சனைகளை அழிக்கிற சர்வ வல்லம் உள்ள தேவன் அவரவர் வீட்டுக்கு, அவரவர் வாசஸ்தலத்துக்கு, அவரவர்கள் இல்லத்துக்கு, அவரவர் உள்ளத்துக்கு, அவர்களுடைய சுதந்திரத்துக்குள்ளே, அவர்கள் தேவைகளுக்குள்ளே, அவர்கள் எதிர்பார்ப்புக்குள்ளே, அவர்கள் காத்திருப்புக்குள்ளே கர்த்தர் வந்துருவார். நிச்சயமாக நமக்கு வருவார். நிச்சயமாக கர்த்தர் வருவார். ஒரு நாளும் துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், நன்றி பலிகள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கு ஏறெடுத்தது வீணா போகாது. நம்புவோம், வீணாய் போகாது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரீரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். அவ்வளோதான். இது கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாகவும் கர்த்தர் இதை சொல்லியிருந்தார். ஆபிரகாம் கேட்குறார் கர்த்தரிடத்தில், இன்னும் கர்த்தர் வாக்கு கொடுத்த பிள்ளை இன்னும் வரலையே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை தன்னிடத்தில் வேலை செய்கிற எலியேசர் தான்
வாரிசாக வருவான் போல இருக்கு, அவனை தான் வாரிசாக எல்லாத்துக்கும் வைக்கணும் போல இருக்கு என்று கேட்கும்போது அதுக்கு கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறார். இல்லை என்று சொல்லிட்டு தான் சொல்கிறார், வானத்தை எண்ணந்து உன் கற்ப பிறப்பானவனே உன் சுதந்திரவாளி என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு திரும்பவும் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறார். 5ஆம் வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் என்று சொல்லிட்டு திரும்பவும் அவனுக்கு ஆசீர்வாதத்தை குறித்து அவருக்கு சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். நான் எதனால் அதை அறிவேன்? எனக்கு நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கீங்க, வாக்கு பண்ணியிருக்கீங்க, அதை நான் சுதந்திரித்து கொள்வேன், அது எனக்கு கிடைக்கும், அது கட்டாயம் எனக்கு கிடைக்க பண்ணுவீங்க, நான் பெற்றுக்கொள்வேன் என்று எதனால் நான் அறிவேன்னு சொல்லும்போது அதற்கு 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாயும் 1 புறா குஞ்சும் என்னிடத்தில் கொண்டு வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இவர் எந்த இடத்திலிருந்து கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருந்தார் என்று நமக்கு தெரியாது. எந்த இடத்திலிருந்து அவரோடு கூட பேசி கொண்டிருந்தார் என்று. கர்த்தர் இதையெல்லாம் கொண்டு வா என்று சொல்லும்போது அவர் பேசி கொண்டிருக்கிற இடத்துல அது இருக்குமா அல்லது மந்தையில் தான் இருக்கும்? மந்தையில் தான், அவருடைய மந்தையில் தான் இதெல்லாம் இருக்கும். அப்போ மந்தையில் இருக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த வயதுடைய கடாக்களை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? வகை பிரித்து, அதுக்கெல்லாம் டைம் ஆகுமா ஆகாதா? ஆகும் இல்லையா? ஆகும் இல்லையா? அதெல்லாம் கொண்டு வந்து பிறகு அதையெல்லாம் உரித்து அதை கொன்று அதை உரித்து அதை துண்டு துண்டாக வெட்டி எடுக்கணும்னா அதுக்கு இன்னும் டைம் எடுக்குமா எடுக்காதா? கண்டிப்பாக எடுக்கும். இவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து இதெல்லாம் ஒன்று, ஒரு கிடாரி 3 வயது கிடாரின்னா அது எத்தனை கிலோ? 10 கிலோ 15 கிலோ இருக்கும், ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒன்று ஒரு ரகமும் கர்த்தர் சொல்லியிருக்கிற பிரகாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து, அத்தனையும் ரத்த உள்ளது எல்லாம் கொண்டு வந்து அவர் வைத்து, அவர் கர்த்தர் எங்கே வைக்க சொல்லியிருப்பாரோ அந்த இடத்துல வைத்திருந்தான். பலி செலுத்துறதுக்கு காத்திருக்கிறார். பல மணி நேரங்கள் கடந்து போயிருக்கும். சில நேரங்கள் எல்லாம் பல மணி நேரங்கள் கடந்து போயிருக்கும். அதுக்கு பிறகு அவர் பலி செலுத்துவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் சொல்லிட்டார், கொண்டு வந்தாச்சு, எல்லாம் பலிக்கான எல்லாம் கொண்டு வந்தாச்சு, இப்போ கர்த்தர் வந்துடுவார். நாம் அப்படி தானே காத்திருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்த்தர் வந்துடுவார், நிச்சயமாக கர்த்தர் வந்துடுவார். இங்கு கர்த்தர் தான் சொல்கிறார் அவர்கிட்ட. அதுக்கு முன்னாடியே பேசுகிறார் ஆசீர்வாதத்தை. அது எதனால் அறிவேன், நான் தெரிஞ்சுக்குவேன், எனக்கு கொஞ்சம் ஒரு சொல்லுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் இந்த இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் சொன்ன பிரகாரமாகவே செய்கிறார். கர்த்தர் சொன்னபடி செஞ்சுட்டேன். ஆனால் கர்த்தர் சொன்னபடி என்ன செய்யலை? வரல. பகல் போய்கிட்டே இருக்குது, இரவு வரப்போகுது, பொழுது சாயுது, வந்துடுவார்னு. ஆனால் வந்த மாதிரியே தெரியல. அவருக்கு பயமும் திகிலும் பிடிக்குது. சொன்னது கர்த்தர் தான். ஆனால் கடைசியில் அந்த இருள் சூழ்ந்த நல்ல வேணுன்னே தான் காலதாமதமாய் வரார். ஆனால் அவர் மேலே இவர் வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் என்ன செய்யலை? குறைஞ்சே போகலை. இருளாக இருக்குது, துஷ்ட மிருகங்கள் வரும், காட்டு மிருகங்கள் வரும் என்று காத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் வந்துட்டு திரும்பவும் மறுபடியும் ஆசீர்வாதத்தை குறித்து தான் பேசுகிறார். உன் சந்ததி இப்படி இருக்கும், எகிப்தில் 400 வருஷங்களுக்கு இருப்பாங்க, அத்தேசத்தாரை இது பண்ணுவாங்க, 400 வருஷம் உபத்திரவப்படுவாங்க. பிறகு அவர்களை நியாயம் தீர்த்து ஜாதிகளையும் தீர்த்து அவர்கள் மிகுந்த பொருட்களோடும் புறப்பட்டு வரும்படி செய்வேன். நீ சமாதானத்தோடு வயது முதிர்ந்த வயதில் அடக்கம் பண்ணப்படுவேன். 70 வயசில் 60 வயசுலன்னு சொல்லலை, அப்படி சொல்லலை, முதிர்ந்த வயதில். ஆபிரகாம் 175 வருடங்கள் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. 175 வருஷம் வாழ்ந்தார். ஆமென், வாழ்ந்தார். அப்போ முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே தான் என்ன செய்கிறது? காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடந்து கர்த்தருடைய கிருபையினால் நடந்து, பிறகால தெரியும் ஈசாக்கு பிறந்தார். பிறகு அவருடைய பிள்ளைகள் யாக்கோபு, ஏசா அவர்களுடைய பிள்ளைகள், யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 கோத்திரங்கள். இதில் 11வது மகனாக யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவரை எகிப்து தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். அங்கே ஒரு
ராஜாவாகவே பிரதமராகவே அவனை கொண்டு போய் அவரை கொண்டு கர்த்தர் வைத்தார். அது நமக்கு மிக நன்றாக தெரியும். பிறகாலே அவர் தன் தகப்பன் குடும்பத்தாரை எல்லாம் இந்த பஞ்ச காலத்திலே கூப்பிட்டு கொண்டு வந்துட்டார். கர்த்தருடைய ஆபிரகாமிட்ட பேசி 400 வருடங்கள் கழித்து நடக்க போகிற சம்பவங்களை எல்லாம் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் என்றார். அதை எல்லாமே அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார், பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னும் பூமியில் இவர்கள்லாம் யாருமே பிறக்கவே இல்லை. கர்த்தர் ஆபிரகாமோடு சொல்லும் பொழுது ஈசாக்கே பிறக்கலை. ஆனால் இப்படி இருக்கும்னு சொல்றார். ஏனென்றால் அவர் தான் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் ஒருவர் தான் இதை இப்படி செய்ய முடியும், அவர் நாமத்துக்கு மகிமையாக செய்ய முடியும். யாத்ராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 யாத்ராகமம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகியோடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போலாயிற்று. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிகொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை முண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னானவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, கர்த்தராகிய தேவனிட்ட அவர் 3ஆம் அதிகாரத்திலேயே அவருக்கு டவுட், அந்த ஜனங்களோடு அவர் 40 வருஷம் இருந்ததுனால, எகிப்தில் இருந்ததுனால அவருக்கு தெரியும் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. உண்டாக்கினவரை காட்டிலும் அவருக்கு தெரியாது, சர்வவல்லமுள்ள தேவன் உண்டாக்கினவரை காட்டிலும். இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறார். அவங்க செய்ய கொடுக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, நீங்கள் என்ன அனுப்பலைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன தலைவனாக வச்சுருக்கீங்கன்னா அதுவும் நம்ப மாட்டாங்க, எதுவுமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லும்போது தான் அதுக்கு கர்த்தர் ஒரு கோலை கையில் கொடுத்து இந்த கோலை தரையிலே போடு என்றார். அது போடும்போது பாம்பாக மாறிடுச்சு. கோல் என்னவாயிற்று? நல்லா நீளமாக ஒரு 6 அடி நீளம் உள்ள ஒரு பாம்பாக மாறிடுச்சு. அது பார்த்துட்டு விலகி ஓடுறாரு. அந்த வாழை பிடிங்கிறார், வாழை பிடிங்கிறார். இப்போ நம்ம ஒரு கற்பாம்பூச்சியினுடைய காலையை பிடிக்க மாட்டேங்கிறோம். அது ஓடுது, சில நேரம் பறக்கவும் செய்யும், சில நேரங்களில் காக்கா மாதிரி பறக்காது, ஓரளவுக்கு பறக்கும். அது பறக்கக்கூடியது தான், பறக்கக்கூடியது.
அதையே நம்மளால் என்ன பண்ண முடியல, செய்யாது, ஒரு மாதிரி நாத்தடிக்கும், அது அருவருப்புன்னு. தேவனுடைய பார்வையில் நாம் அதை விட அருவருப்பாக இருப்போம், நம்மளுடைய வார்த்தையாலும் செய்கையாலும் பேச்சாலுமே இருப்போம். அதை பிடிக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை பிடிக்கிறதுக்கு வரல. அது கொஞ்சம் படபடான்னு இப்படி திருப்பி இப்படி பட்டாலே அதை விட சிறிய பூச்சியாக இருக்கிற நம்ம பயந்து ஓடுவோம். பயந்து ஓடுறவங்களாம் இருக்கிறாங்க, பயந்து எலியை பார்த்து பயந்து ஓடுறவங்க இருக்கிறாங்க. எலி வாழை பிடிக்க சொன்னால் பிடிக்க மாட்டாங்க, கடிச்சு போடுவோம் அப்படின்னு. இதெல்லாம் நிறைய இடத்துல இருக்குது, எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இருக்கிறது என்னது, அது பாம்பு. 6 அடி நீளம் உள்ள பாம்பு. வாழை பிடின்னு சொல்லுகிறார், வாழை பிடிக்கிறார், அது கோலா மாறிடுது. இந்த அற்புதத்தை அங்கே செய், என் நாமத்தினால இந்த அற்புதத்தை நீ செய். ஒருவேளை இதை நம்பலைன்னா இன்னொன்று அடையாளத்தை, அவங்களுக்கு அற்புதத்தை செய். மடியில் உள்ள கையை உள்ளே போடு, கையை உள்ளே போட்டு எடு, குஷ்டமாக மாறிடும். திருப்பி மறுபடியும் கையை கைக்குள்ளே உள்ளே போட்டு திருப்பி எடு, திரும்ப நல்ல கையாக மாறிடும். இந்த ரெண்டையும் பார்த்து அவங்க நம்பலைன்னா நதியில் இருக்கிற தண்ணியை எடுத்து நிலத்தில் ஊற்று, அது ரத்தமாக மாறிடும். இதை நீ செய்யின்னு சொல்கிறார். அப்பொழுது அவர் சரிட்டு செய்கிற ஆண்டவரே, நான் அதன்படி போகிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லலை. நான் வாக்கு வல்லவன் இல்லை, நான் சரியாக பேச தெரியாது, எனக்கு திக்குவாயி அப்படின்னு அவருக்கே கர்த்தருக்கே தெரியாதுன்ற எண்ணத்தில் பேசுகிறார், அவருக்கு எடுத்து பேசுகிறாரு. அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, 11ஆம் வசனம், கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினது யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு என்ன செய்வேன், நான் பேசுவேன்னு சொல்கிறாரு. வேற யாரையாவது பார்த்தா அனுப்பிவிடுங்கன்றார். உலக தோற்றத்துக்கு முன்னே இவரை தெரிந்து கொண்டார் கர்த்தர். ஆபிரகாமோடு பேசும்போதே மோசே அவர் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார், அவர் சித்தத்தின் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். பூமிக்கு வராட்டிலும் அவருக்குள்ளே அவர் ஜீவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உள்ளே இருக்கிறார், அவர் சித்தத்துக்குள்ளே இருக்கிறார். இந்த நோக்கத்துக்காக தான் இருக்கிறார், வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. இவரை தவிர வேறு ஒருவர் செய்ய முடியாது அப்படின்னு கர்த்தர் வச்சிட்டார். அவர் வச்சுக்கல, கர்த்தர் வச்சிட்டார். இவரை தவிர வேறு ஒருவரும் அவருடைய சித்தத்தை செய்ய முடியாது என்று. வேற யாராவது அனுப்புங்கன்னு சொல்கிறார். இவ்வளோ நேரம் இடையில மறுத்து பேசிட்டே வந்தார், பேசிட்டு வந்தார். இப்போ ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தால் உயிரோடு இருக்கக்கூடாது, அதுதான் அது சட்டம், உயிரோடு இருக்கக்கூடாது. கோபம் உண்டவராகி லேவியனாகிய வாசிமா 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். மோசே தன் மாமனாகிய எத்திரோவின் இடத்திற்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடே இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசேயை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான்.
தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான். சொல்லவும் சொல்லிடுறாரு என்னன்னு, நீ போ அங்கே அற்புதங்கள் எல்லாம் செய், ஆனால் அவன் இருதயத்தை என்ன பண்ணிடுவேன், கடினப்படுத்திடுவேன். அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விட மாட்டான். அப்படின்னா என்ன, அவர் பிளான் கொஞ்சம் நீளமாக இருக்குதுன்னு அர்த்தம். அவர் இங்கே சொல்லியிருக்கிற அற்புதத்துக்கு பின்னாடி இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அவருடைய கரத்தின் அற்புதங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இத்தனை கரத்தின் அற்புதங்களில் அந்த 10 வாதைகள் இருக்குதுன்னு அவரிடத்துல, மூசையின் இடத்துல சொல்லலை. ஒரே ஒரு இதை 10ல் ஒன்று தான் சொல்லியிருக்கிறார், நதிகள் எல்லாம் தண்ணியாக மாறும் என்ற, அது மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். மற்றதெல்லாம் சொல்லவே இல்லை. 22 பாருங்கள். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வரச் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். இப்போவே விடுதலை வந்து எல்லாரும் போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. போய் அங்கே அற்புதம் செஞ்சு அற்புதங்கள்லாம் நடந்து வந்துடுவோன்னு, இதுக்கப்புறம் வந்துடுவோன்னு. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின் நடத்துதலில் நிறைய இருக்குது. போக போக தான் மோசையும் அதை பார்க்க போகிறாரு, ஆரோனும் அதை பார்க்க போகிறார், கூட இருக்கிற மூப்பர்களும் அதை பார்க்க போகிறாங்க. எகிப்தில் அடிமையாக இருக்கிற ஜனங்களும் அதை கர்த்தருடைய நடத்துதலையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் அற்புத செயல்களையும் இனிமேல் தான் என்ன செய்ய போகிறாங்க, பார்க்க போகிறாங்க. 5ஆம் அதிகாரம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். பார்வோன் சொல்றார், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? எனக்கு யாருன்னே தெரியாது, கர்த்தர் யாருன்னே தெரியாது. நான் கர்த்தரை அறியேன் தெரியவும் தெரியாது. எனக்கு அவர் உங்கள் தேவனை எனக்கு தெரியவே தெரியாது, நான் அறியேன். உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், போக விடுவதில்லை என்றான். பிரகாரம் அவர்கள் சொல்லுகிறார்கள். 3ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாயிருக்கிறார்கள்,
அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். இப்போ கர்த்தருடைய நடத்துதல் வந்துருச்சு. 4ஆம் அதிகாரத்தில் ஜனங்க சொல்கிறாங்க 31ஆம் வசனத்தில், ஜனங்கள் விசுவாசித்தார்கள். ஜனங்கள் இருக்கீங்களா? ஜனங்க விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லிட்டு உபத்திரவத்தை பார்த்தார். இப்போ உபத்திரம் அதிகமாகுது. இப்போ என்ன ஆகுது? உபத்திரம் கஷ்டமும் என்ன ஆகுது? அதிகமாகுது. ஓஹோ, உங்கள் தேவனை தொழுது கொள்ள நீங்கள் போகணுமா? நீங்கள் இங்கேருந்து விடுதலையாகி போகணுமா? எல்லாம் விடுதலை ஆகணுமா? அப்படியா? இருங்க, உங்களுக்கு நீங்கள் சோம்பேறிங்களாக இருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் கேட்குறீங்க, கொள்றீங்க. வேலையை அதிகமாக்கு, வேலையை அதிகமாக்கு. முன்ன செங்கல் செய்கிறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் வைக்கோலை கொண்டு வந்து கொடுத்தீங்க. இப்போ வைக்கோலே கொடுக்கூடாது, வைக்கோல் அவங்களே ரெடி பண்ணணும். இனி அவங்களே ரெடி பண்ணணும் என்று கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை கூட்டுகிறார்கள். இப்போ கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை கூட்டினால் யாருக்கு எதிராய் வருவார்கள்? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வருவார்கள். ஒழுங்காக நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அடிமைகளாக இருந்தாலும், எங்களை அவங்க அடித்து துவச்சிக்கிட்டு கடந்தாலும் நாங்கள் இப்படியே இருந்திருப்போம். இப்படியே கூக்குரல் இட்டுக்கிட்டு இப்படியே இருந்திருப்போம். கர்த்தர் இப்படி அற்புதம் செய்து கொண்டு விடுவிக்க போகிறார், நம்மளுடைய கண்ணீரை கண்டார், வேதனையை கண்டார், நம் மீது கண்ணோக்கினார், இறங்கினார் என்று எல்லாம் சொல்லி அற்புதமான கோலை காமிச்சு கர்த்தர் இப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்ய முடியாது, கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்ய போகிறாரு, நம்மளை கொண்டு போகிறாருன்னு எல்லாம் சொன்னால், இப்போ நடந்தது என்ன? வேறு விதமாக நடக்குது. அவன் முன்ன மாதிரி இல்லை, இப்போ அதிக கோவப்படுறான், அதிக வேலைகளை வாங்குறான், நெருக்கிறான், நம்மளை போட்டு இன்னும் வதைச்சி எடுக்கிறான். அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், நீங்கள் வரப்போய் தான் எல்லாமே இதாச்சு அப்படின்னு வம்பு பண்ண போகிறாங்க. 10ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது ஜனங்களின் ஆளோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை, நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள். ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள். அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள். ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோலில் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். இப்போ அடிக்கிறாங்க. அவர்களை அடிச்சு என்ன செய்கிறாங்க? இப்போ செய்ய முடியல, அவங்களால என்ன பண்ண முடியல? அன்னாடும் அந்தண்ட வேலையை செய்து முடிக்க முடியல, ஏன்னு செய்ய முடியல, இப்போ அடிக்கிறாங்க. 15ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான்.
நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்ப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன? என்னை ஏன் அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். இன்னைக்கு சொல்கிறது போல தான் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு மோசே கர்த்தரை நோக்கி, இதனால தான் நான் போக மாட்டேன், என்னை விட்டுடுங்க, வேறு யாரையாவது என்ன செய்யுங்க, அனுப்புங்க. இந்த பார்வோனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அந்த ஜனங்களை பற்றி நல்லா தெரியும், என் ஜனங்களை பற்றி நல்லா தெரியும், ஜனங்க தெரியும், திருப்பிக்கிட்டு நம்ம மேலேயே கல்லறிவாங்க, நம்ம மேலே கல்லறிவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் என்னை விட்டுடுங்க ஆண்டவரே, வேறு யாராகிலும் அனுப்புங்க. அதனால தான் நான் வாக்கு வல்லவன் இல்லை, நான் திக்குவாயி, ஏதோ சொல்லி சமாளித்து என்னை விட்டுருவார், என்ன ஒரே ஓட்டமாக ஓடி போயிடலாம், அங்கேயே மாமா ஆடையே மேய்ச்சிக்கிட்டு அங்கேயே இருந்துடலாம், என்னை திரும்பவும் நான் விட்டு வந்த இடத்துக்கே திருப்பியும் என்னை கொண்டு போய் அங்கே போய் சேர்க்க வேண்டான்றதுக்கு தான் நான் சொன்னேன். அதுக்கு ஆண்டவரே, நீர் தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? ஏன் என்னை இதற்காக என்னை தெரிந்து கொண்டீர், இதற்காக என்னை அனுப்பினீர் என்று உமது நாமத்தின்படி பேசின நாள் முதல்ல கொண்டு என்ன செய்கிறான் அந்த பார்வோனு அப்படின்னா, சாத்தான் உபத்திரவத்திற்கு மேலே உபத்திரவப்படுத்துகிறான். நீங்கள் ஜனங்களை என்ன செய்யலை, விடுதலையாக்கவில்லையே என்றான். 6ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடே என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆமாம், கர்த்தராகிய தேவன் சொல்றார், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் அந்த நாமத்தினால அவர்களால் அறியப்பட்டேன். ஆனால் யெகோவா என்னும் யாவே என்னும் நாமத்தை உடையவராக அவர்களுக்கு நான் என்ன செய்யப்படலை, அறியப்படலை. இந்த நாமத்தினால இப்போ நான் அறியப்படுறேன். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, அதாவது தாங்க முடியாதபடி கடந்து போகிற நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நீக்கி, ஆமென், எல்லாவற்றையும் நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்றார். சொல்கிறார், நான் அவர்களை கட்டாயம் என்ன செய்வேன், அடிப்பேன். நான் என்னுடைய லிஸ்ட்டில் எப்படி ஜனங்களை, என் பிள்ளைகளை நடத்தி கொண்டு போய், கைவிடாமல் நடத்தி கொண்டு போய், சத்துருவின் விருப்பத்துக்கு ஒப்பு கொடாமல் நடத்தி கொண்டு போய், ஒரு ஜீவனும் சேதப்பட்டு போகாதபடி நடத்தி கொண்டு போய், கர்த்தருடைய பிள்ளைகளது ஒன்றும் பறிக்கப்பட்டு போகாதபடி நடத்தி கொண்டு போய்
அவர்களை என் சித்தத்தினா கர்த்தருடைய என் சித்தத்தின் திட்டத்தின்படியே அற்புதங்களையும் அதிசயங்களையும் பலத்த வல்லமைகளையும் செய்து அவர்களை நான் விடுவிப்பேன். விடுவிக்கிற கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று 8ஆம் வசனத்திலிருந்து. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இங்கே 7ஆம் வசனத்தில் சுமைகளை நீக்கி சாத்தானும் சாத்தானின் மனுஷரும் அல்லது தேவ பிள்ளைகளும் தவறுகளினாலே வந்த அத்தனை சுமைகளை எல்லாம் நீக்கி அதை விலக்கி அதை நீக்கி உங்களை விடுவிக்கிற நம்மை விடுவிக்கிற கர்த்தர் என்று இதில் சொல்கிறாரு. 8வது இதில் சொல்கிறாரு பின்பகுதி, அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். விடுதலையை தந்து விடுதலையின் மூலமாக கர்த்தர் தருவேன் என்று சொன்னதை சுதந்திரமாக கொடுப்பேன் சொல்லியிருக்கிறார். சுதந்திரமாக கொடுப்பேன் என்று. சுமைகளை நீக்கி விடுவிக்கிற கர்த்தர் என்று அறிவீர்கள். நான் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து வாக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை எதெல்லாம் தம்முடைய ஜனத்துக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரமாக என்ன செய்வேன்? கொடுப்பேன் என்று. இப்போ 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலைகளினாலும் மோசேக்கு செவிகொடாமற் போனார்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போகவிடும்படி அவனோடே பேசு என்றார். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே, எனக்கு செவி கொடுக்கவில்லை. பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனமில்லாத உதடுகளுள்ளவன் என்றான். கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திற்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார். அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யாரென்றால், இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி இவர்கள் ரூபனுடைய வம்சங்களின் தலைவர். சிமியோனின் குமாரர் எமுவேல், யாமீன், ஓகாத், யாகின், சோகார், கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் சிமியோனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே. உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்களாவன கெர்சோன், கோகாத், மெராரி என்பவைகள். லேவி 137 வருஷம் உயிரோடு இருந்தான். அவரவர் வம்சங்களின்படி பிறந்த கெர்சோனின் குமாரர் லிப்னி, சிமேயி என்பவர்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். கோகாத் 133 வருஷம் உயிரோடு இருந்தான். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். அவரவர் சந்ததியின்படி லேவியினுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே. அம்ரம் என்னும் என் அத்தையாகிய எகோபேத்தை விவாகம் பண்ணினான். யோகேபத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். இத்சேயாரின் குமாரர் கோராகு, நெப்பேக், சித்ரி என்பவர்கள். ஊசியேலின் குமாரர் மீசவேல், எல்சாபான், சித்ரி என்பவர்கள். ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலெயாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள். கோராகின் குமாரர் ஆசீர், எல்கானா, அபியாசாப் என்பவர்கள். கோராகியரின் வம்ச தலைவர் இவர்களே. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசார் பூத்தியேலுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு பினேகாசை பெற்றாள்.
அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே. இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே. இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே பேசின மோசேயும் ஆரோனும் இவர்களே. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசையோடே பேசின நாளில் கர்த்தர் மோசேயை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னோடே சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனமில்லாத உதடுகளுள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான். 7ஆம் அதிகாரம் 1 கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். இங்கே எல்லாம் சொல்றாரு. இந்த லிஸ்ட்ல கொஞ்சம் எடுத்து சொல்றாரு. கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்யறத இன்னும் நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்து பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துறது என்ன, எகிப்தில் இருக்கிறவர்களும் அறிந்து கொள்ளணும். எகிப்தின் தேவர்களோடவே ஒன்று போய் இந்த தேவர்களைப் போல வேற ஒரு தேவன் இல்லை என்ற நிலைக்கு போன இஸ்ரவேல் ஜனங்களும் முற்றிலுமாக கர்த்தரே அல்லாமல் தேவன் இல்லை, அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை முற்றுமுடிய அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனால இந்த ஒரு நீண்ட நடத்துதல் அவர் திட்டமிட்டு இருக்கிற நடத்துதல். அதில் சொல்றாரு, நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாக நடப்பிப்பேன், அவன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆனாலும் எகிப்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி மகா தண்டனையினாலும் என் சேனைகளும் என் ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணுவேன். நானே கர்த்தர் என்று எகிப்தியர்கள் அறிவார்கள். இன்னும் சில வசனங்கள் தான் பிறகு கர்த்தர் அடுத்த வாரம் பார்க்கலாம். வாசிங்க இதை 6ஆம் வசனத்தில். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவர்கள் பார்வோனோடே பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாயிருந்தது. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடே சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். இங்கே கோலை போடுறாங்க, ஏசப்பா கொடுத்த கோலை போடுறாங்க. கோலை போட்டால் என்ன ஆகுது? பாம்பா மாறுது. பார்வோன்னு அதை பார்க்குறான். பார்த்துட்டு அவங்க மந்திரவாதியெல்லாம் கூப்பிட்றான். அவங்க மந்திரவாதி சூனியக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களும் கோல் போடுறாங்க. கையில் அவங்க கோல் கொண்டாடுறாங்க, போடுறாங்க. அதுவும் பாம்பா மாறிடுது. அதுவும் என்ன ஆகிடுது? சாத்தானும் நிறைய அற்புதங்கள் செய்கிறான்ல, அதை நம்புறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அதை பார்க்குறவங்க அதை நம்புறவங்களாம் இருக்காங்க இல்லையா. அப்போ இது பார்த்தோன்னே இவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம கோலை போட்டால், கர்த்தர் கொடுத்துருக்கிற கோலை போட்டால் பாம்பா மாறிடுச்சு. அவனுங்களும் என்ன செய்கிறானுங்க? அதை
போடுறாங்க, அது என்ன ஆயிடுது? பாம்பாயிடுது. அதுவும் பாம்பாயிடுது. அப்போனா இவங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக திக்குன்னு இருக்கும். என்னடா அது, நம்ம ஆண்டவரோட அற்புதத்துக்கு மேலே ஒரு அற்புதம் கிடையாது, அதே அற்புதத்தை அவனுங்களும் என்ன செய்கிறானுங்க? செய்கிறார்களே என்று. 12ஆம் வசனம். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஒவ்வொரு மந்திரவாதிகளும் கோலத்துக்கு போடுறானுங்க, அத்தனையும் பாம்புகளாக மாறுது. இவங்க ஒரு கோல் போட்டாங்க, அது பாம்பா மாதிரி நிற்கிது, அங்கே நிற்கிது. மற்றவங்களும் போடுறாங்க, ஏகப்பட்ட கோள்களை போடுறாங்க, எக்கச்சக்க பாம்பாக வந்துடுது, எக்கச்சக்க பாம்புகளாக வந்துடுது சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. பாருங்க, ஆரோனுடைய கோலோ, கர்த்தர் கொடுத்த கோலோ அந்த பாம்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? முழுங்கிருச்சு. இது 6 அடின்னு வச்சுக்கோங்க, அதுவும் 6 அடி. அது மாதிரி ஒரு 15 கிட்ட இருக்குது, 20ன்னு. இந்த ஒன்று அந்த 15 முழுங்கிருச்சு. 15 நான் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறாங்க, கூட இருக்கலாம், 20 இருக்கலாம், 25 இருக்கலாம், அது கூட இருக்கலாம். கரெக்டாக 15 கிடையாது, கூட இருக்கும். அவைகளை எல்லாம் என்ன செய்யுது? அது இதெல்லாம் அந்த சபையில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு முன்னாடி சபையில் இருக்கிற எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே. இப்போ இப்படி தூக்கி போட்டோன்னே டபுயின்னு வாமன்னா அங்கே இருக்கிறவங்கள என்ன ஆவாங்க? எல்லாரும் பயந்து அலறுவாங்க இல்லையா? அப்படின்னும் போது இவங்க ஆளுங்களும் சத்துருனுடைய ஆட்களும் அந்த அற்புதத்தை செய்யும்போது அதில் இருக்கவங்க ஒரே குஷியாக அதில் குதிப்பாங்க. பார், நம்மளுதும் என்ன ஆயிடுச்சு? பாம்பா மாறிடுச்சேன்னு. ஆனால் கர்த்தருடைய கோலோ, அதில் மாறின சர்ப்பமோ சகலத்தையும் என்ன செய்யிருச்சு? வெடிங்கி போயிடுச்சு. அப்படி சத்துரு செய்கிற காரியங்கள், செய்வனை, மந்திரம், சூன்யங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமம் விழுங்கிரும். சத்துரு சர்ப்பம் கொண்டு வருகிற அத்தனை தந்திர மந்திர சூழ்ச்சிகளையும் முழுங்கிரும், அதை விழுங்கிரும். கர்த்தருடைய நாமம் என்கிற கோல், அந்த அற்புதத்தின் நாமம் நமக்கு விரோதமாக இருக்கிற சகலவற்றையும் விழுங்கி கர்த்தருடைய நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கும். நமக்கு விரோதமாக இருக்கிற வியாதி, கஷ்டம், துக்கம், பண கஷ்டம், இல்லாமை, வறுமை, என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் தடை செய்கிற காரியங்கள், முட்டுக்கட்டைகளை கொண்டு வருகிற காரியங்கள், இன்னும் கர்த்தர் அதை வைத்து பிடித்திருக்கிற காரியங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சகலவற்றிலும் இருந்தோம் கர்த்தருடைய நாமம் என்கிற கோல் நமக்கு அற்புதத்தின் கோலாக வரும் நாட்களிலே கர்த்தருடைய அற்புதத்தின் கோலாக இருந்து நமக்கு பலத்த காரியங்களை கர்த்தருடைய நாமத்தின் கரம் செய்து முடிக்கும். அன்றைக்கு மோசேவின் கரத்திலே கொடுத்த அந்த கோல் காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தின் கோல் மகா வல்லமையுள்ள, சர்வ வல்லமையுள்ள நாமத்தின் கோல். அது தம்முடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கண்ணீரை துடைக்கும், நம் கவலைகளை மாற்றும், நம் துக்கம், வேதனைகள், பாடுகளை நீக்கும். சொன்னார் இல்லையா? சுமைகளை எல்லாம் சுமக்க முடியல, தாங்க முடியல, வார்த்தைகள் தாங்க முடியல, பட்டய குத்துக்கள் தாங்க முடியல, இயலாமை, கையில் எதுவும் இல்லை, எல்லாம் வெறுமை. அது எல்லாவற்றையும் மாற்றி, அற்புதமாக மாற்றி, சரீரத்தின் பாடுகள், மனதின் பாடுகள், சிந்தையின் பாடுகள், நமக்கு இருக்கிறவைகள், அவமானங்கள், தலைகுனிவைகள், காரி உமிழ்கள், சொல்ல முடியாத கொடூரங்கள், கொடுமையாய் இழிவாய் நடக்கிற காரியங்கள், நடப்பிக்கிற காரியங்கள் முடியவே இல்லைங்கிற நிலை, இனி நகலவே முடியல, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமை, எல்லாவற்றையும் காண்கிற தகப்பனுடைய அற்புதத்தின் நாமத்தின் கோல் நமக்காக யாவையும் நிச்சயமாய் செய்து முடிக்கும் என்று நாம் விசுவாசமாய் அறிக்கை செய்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே நிச்சயமாக கர்த்தராகிய மீட்பர், விடுவிக்கிற தேவன் யாத்ராகமத்தில் சொன்னப்பட்டபடி நான் அவர்கள் கூக்குரல்களையும் உபத்திரவங்களையும் கண்ணீரையும் நான் கண்டு பெருமூச்சை கண்டு இறங்கினேன் என்று சொன்னவர், நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயமாக செய்து முடித்து தமது நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நாம் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்துவாராக. நாம் ஒவ்வொருவரையும் சத்ருவின் பிடியிலிருந்தும், சத்ருவின் மனுஷருடைய பிடியிலிருந்தும், எல்லா நுகத்தடியிலிருந்தும், அடிமைத்தன சிறையிருப்புகளில் இருந்தும், எல்லா தரித்திரத்திலிருந்தும், கொடிய நஷ்டத்திலிருந்தும், இழப்பிலிருந்தும், காரியம் ஜெயமாகாதிருக்கிற நிலைமையிலிருந்தும் கர்த்தர் நம்மை முற்றிலுமாய் மீட்டு விடுவித்து தமது நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அன்றைக்கு செய்த அந்த தேவனுடைய அற்புதத்தின் கோல்
கர்த்தருடைய நாமம் இன்றைக்கும் செய்ய வல்லமை உள்ளது என்பதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மிலே லைவில் பார்க்குற பிள்ளைகளுக்கு அது மெய்ப்பித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் மீட்டிங் உண்டு, டியூஸ்டே ப்ரேயர் மீட்டிங் உபவாச ஜெபக்கூட்டம் உண்டு. கர்த்தர் அதை நம் எல்லோருக்கும் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய பெற்றோரையும் கர்த்தருடைய வார்த்தையாலே ஆவியாலே நிரப்பி ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து கொண்டு வருவாராக. நாம் இதற்காக ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு அவண்ணமாகவே ஆசீர்வதித்து தருவாராக. எத்தனையோ முறை சொல்லியிருக்கோம் அதை ஆசீர்வதித்து தருவாராகன்னு. இதுகாரம் இல்லாத அளவுக்கு கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக, கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அதை அப்படியே செய்து நமக்கு தமது நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நம்மை தேவன் சத்ருவின் பிடியிலிருந்தும் கொடுமையிலிருந்தும் இந்த கொடூரத்திலிருந்தும் இந்த இறுக பிடித்திருக்கிற கொடிய நிலைமையிலிருந்தும் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை விடுவிப்பார், நிச்சயமாய் விடுவிப்பார், நிச்சயமாய் விடுவிப்பார். பிடிவாதமாய் இருக்கிறவர்களையும் விடுவிப்பார். பிடித்து கொண்டிருக்கிற சத்ருவின் கரத்தை கர்த்தர் இந்த ஸ்தோத்திர பலியிலே வெட்டினார் என்று நம்புகிறோம், வெட்டினார் என்று நம்புகிறோம், வெட்டினார் என்று நம்புகிறோம். அவர் சொன்ன நல்ல நல்ல வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், இந்த நாளிலிருந்து நிறைவேறட்டும். நம் துக்கம் சந்தோஷமாக கர்த்தராலே மாறட்டும். நம்ம நிறைய துக்கம் இருக்குது, நிறைய மன உளைச்சல்கள் இருக்குது. இதையெல்லாம் கர்த்தர் வேதனைகளை எல்லாம் நீக்கி, சஞ்சலங்களை எல்லாம் நீக்கி, தவிப்புகளை எல்லாம் நீக்கி, நிறைய பயம் இருக்குது, அந்த பயத்தை எல்லாம் நீக்கி, இந்த வேதனைகளை எல்லாம் நீக்கி கர்த்தர் தம்முடைய நீதியாலே நம்மை விடுவித்து ரட்சித்து கிருபையாய் காத்து அவர் சித்தத்தை மட்டுமே செய்து வாழ்ந்திருக்க செய்வாராக. அவண்ணமாகவே செய்து தமது நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த மாலை ஆராதனையும் கிருபையும் இரக்கமும் தயவுமாய் எங்களுக்கு இறங்கி வந்து நீரே பிரசன்னராய் இருந்து நடத்தி கொடுத்து ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையிலே பங்கு பெற்ற, ஸ்தோத்திர பலியிலும் ஆராதனையிலும் பங்கு பெற்ற, வார்த்தையிலும் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் முத கருத்திலே கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை யாவரையும் முத கருத்திலே கொடுக்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே எங்கள் சிறையிருப்பை நீர் திருப்பினீர், சிறையிருப்பின் கதவுகளை திறந்தீர், தாழ்பாளைகளை திறந்தீர், பூட்டுகளை திறந்தீர், கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகளை அறுத்தெறியும்படி செய்தீர். ஒரு கட்டுகளும் இல்லாதபடி எல்லாவற்றிலும் கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலையோடு கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உமது நாமத்தை தொழுது கொள்ளும்படி சேவிக்கும்படி எல்லா பிரச்சனைகளையும் அழிக்க நீர் இறங்கினீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் வண்ணமே செய்து தமது நாமத்தை மகிமைப்படுத்தவே மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்துக்குள்ளே வைத்து எங்களை மூடி பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய நோக்கமும் சித்தமும் திட்டமும் தீர்மானம் மட்டுமே நிறைவேறுவதாக உம்முடைய கல்வாரி இரத்தத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடையவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.